சார் அங்கே வந்து மொத்த பணம் இருந்தது, வைரங்கள் இருந்தது. இவங்க கிட்ட அம்மா வந்து அடிச்சு போடுங்கனாங்கல்ல, யார்கிட்ட? நத்த விஸ்வநாதன், ஓபிஎஸ், எடப்பாடி, இவங்களுடைய ப்ராப்பர்ட்டி இவங்க எல்லாம் வெளிநாடு அங்கங்கே கிறிஸ்டோ கரப்சி இது எல்லாமே வச்சுருந்தாங்க. அங்கே வெளிநாட்டோட முதலீடு எல்லாமே இருந்தது. எவ்வளோ சார் இருந்திருக்கு? அப்படி தான் எனக்கு சொல்கிறாங்க. நம்ம தகுந்த தகவல் என்னன்னா அது பலாயிரம் கோடி. இதை அடிச்சுட்டு எல்லாருக்கும் எடப்பாடி அவங்கவுங்கள்ட்ட பிரித்து கொடுத்துட்டா இவரது மேஜர் பங்கு இவர் எடுத்துன்னு வந்துட்டாருன்னு தான் சொல்கிறாங்க. இதுக்கு தான் இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் பண்ணாங்க, சின்சஸ் ஆப்ரேஷன். இல்லைனா ஒருத்தனை கொலை பண்ணிவிட்டு ஒரு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் வீட்டில் போய் இவ்வளோ அதுவும் சின்னமாக சிறைச்சாலைக்கு போன 2 மாதத்தில் இந்த வேலையை செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கு 5 கொலை நடந்திருக்க வேண்டிய மரணம் நடந்திருக்கு. பச்சிலன் குழந்தை கூட ஒரு விபத்துக்கு உள்ளாகி செத்துருக்கு. இது எல்லாமே இது இருக்குது. நான் என்ன கேட்குறேன், இதை கேட்க வேண்டிய ஆள் யார்? ரைட். அந்த இப்போது தமிழ்நாடு போலீஸ் மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை. எதை வச்சு சொல்கிறேன்னா, தமிழ்நாடு போலீஸ் வந்து கலைஞர் ஐயா சொல்கிற அதே டைலாக் திருப்பி சொல்கிறேன். ஈரல் கெட்டு போயிடுச்சு. இது கலைஞர் ஐயா சொல்லுவார், போலீஸோட ஈரல் மொத்தம் கரப்புண்டு அந்த கொடைநாடு கொலை கேஸில். ரைட்டு. அவங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டை கொடுக்கல, இதெல்லாம் ரைட்டு.